இப்போ 70 வருஷமா நீ தேசத்தில் அடிமைப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுது. நீங்க மறுபடியும் எங்க போங்க? எருசலேமுக்கு. எருசலேமுக்கு திரும்புங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனா எருசலேமில் குடியிருந்த இந்த சீயோன் குமாரத்திகள், ஆமென், இந்த தேவ ஜனம் மறுபடியும் திரும்புகிறதற்கு மனமற்று போய் தேவன் தந்த வாய்ப்பை வீணடித்தார்கள். தேவன் கொடுத்த தருணத்தை, ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை இந்த ஜனங்கள் வீணடித்தார்கள். வெளிப்படத்தில் வாசிக்கிறோம், நான் அவள் மனம் திரும்பும்படிக்கு நான் என்ன பண்ணினேன்? தவணை கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாய்ப்பு கொடுத்தோம். அந்த வாய்ப்பை இந்த ஜனங்கள், பெரும்பாலான பேர்கள் அதை பயன்படுத்தாதிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறார். ஆண்டவர் நம்ம கூட இடைபடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில பல நேரம் இந்த உலகத்தின் பாவத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறோம், அக்கிரமத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்தின் மாயக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் மறுபடியும் அவருக்குள்ளாக நிலை நிறுத்தும்படிக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. 2024 முடிச்சு வந்திருக்கிறோம். ஆமா, 2024 முடிச்சு 25க்குள்ள வந்திருக்கிறோம். 2024 எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். நம் கண் பார்க்க வாழ்ந்தவர்கள், நம்முடைய சக மனிதர்களாய் வாழ்ந்தவர்கள் ஏராளமான பேர் நம்மை விட்டு மரித்து போனார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. நாம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். அவர்கள் மரித்து போயிட்டாங்க. அவங்க பாவிகளோ நாம பரிசுத்தவான்களோ அப்படி அடையாளம் இல்லை. நாம பெரிய பரிசுத்தவான்களா இருக்கிறதுனால தான் தப்பிச்சிருக்கிறோம், அப்படி இல்லை. தேவன் மறுபடியும் நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். 2024 தான் உன் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாம போயிருக்கலாம். 2024 தான் உன் வாழ்க்கையில் அக்கிரமத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கலாம், பாபிலோனுக்குள்ள சிறைப்பட்டிருக்கலாம். 2025 அப்படி இருக்க கூடாதுன்னு கர்த்தர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்த கிருபையினால இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தோட்டக்காரனை பார்த்து தோட்டத்தின் முதலாளி கேட்டார், இந்த மரம் இன்னும் பலன் கொடுக்கலையே, என்ன செய்யறதுன்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார், இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு வருஷம்னு சொல்லி அந்த மரத்திற்கு வாய்ப்பு கொடுத்தது போல இன்றைக்கு நமக்கும் இந்த 25ஆம் வருஷத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட பேசுறார். இன்னும் நீ பாபிலோனுக்குள் அடிமைப்பட்டிருக்காதே, இன்னும் அக்கிரமத்துக்குள்ள சிக்கொண்டிருக்காதே, அதே பழைய பாவத்துக்குள்ள, அதே பழைய அக்கிரமத்துக்குள்ள உடன்பட்டு இன்னும் அக்கிரம சிந்தையோடு கூட வாழ வேண்டாம். அந்த பாபிலோனை விட்டு நீ வெளியே வா.